சுவிட்சர்லாந்து இரவு நேர கேளிக்கை விடுதியில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் நிகழ்ந்த தீ விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 45 கடந்துள்ளது. உறவுகளை இழந்த குடும்பத்தினர் கண்ணீரில் தத்தளிக்கும் நிலையில் கொடூர இரவாகி போன புத்தாண்டு இரவில் நடந்தது என்ன? கிரான்ஸ் மாண்டானா என்பது ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் மைய பகுதியில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற ஆடம்பரமான பனிசறுக்கு ரெசார்ட் நகரம். சுவிஸ் தலைநகர் பெர்னில் இருந்து சுமார் 2 மணி நேர பயண தூரத்தில் இது அமைந்திருக்கிறது. 87 மைல் நீளமுள்ள அழகிய பனிசறுக்கு சரிவு பாதைகளை கொண்ட இந்த நகரம் பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் பிரபலமாக உள்ளது. தென்மேற்கு சுவிட்சர்லாந்தின் ரெசார்ட் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 40 பேர் உயிரிழந்தனர். மேலும் 115 பேர் காயமடைந்தனர் என்று காவல்துறை கூறியுள்ளது. கிரான்ஸ் மாண்டானா விடுதியில் உள்ள லீ கான்ஸ்டலேஷன் என்ற மதுபாரில் உள்ளூர் நேரப்படி அதிகாலை 1:30 மணிக்கு, அதாவது புத்தாண்டு தினத்தன்று இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் பல நாடுகளை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என சொல்லப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானோர் 16 முதல் 26 வயதுக்குட்பட்டவர்கள். இதில் கொடுமை என்னவென்றால் விபத்துக்கான காரணம் தற்போது வரை தெரியவில்லை. ஆனால் இது திட்டமிடப்பட்ட தாக்குதல் அல்ல என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அதே நேரத்தில் எந்த ஒரு வெடிபொருளும் வெடித்து இந்த தீ விபத்து ஏற்படவில்லை. மாறாக தீ பரவும் போது ஏற்பட்ட வெப்பத்தினால் அங்கிருந்த பொருட்கள் வெடித்து வளாகம் முழுவதும் தீ பிழம்பாக மாறியது என்று பாதுகாப்பு அதிகாரிகள் கூறியுள்ளனர். அது மட்டுமல்ல, வெளியேறும் வழி மிகவும் குறுகலாக இருந்ததாலும் வெளியே செல்வதற்கான படிக்கட்டு இன்னும் குறுகலாக இருந்ததாலும் அங்கிருந்து வெளியேறுவது மிகவும் கடினமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. சரி, என்னதான் நடந்தது? அதிகாலை 1:30 மணியளவில் மதுபாரிலிருந்து புகை வருவது முதலில் காணப்பட்டதாகவும், அதே நேரத்தில் அவசர சேவைகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் பிராந்திய காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். முதலில் காவல்துறை அதிகாரிகள் விரைவாக சம்பவ இடத்திற்கு வந்தனர். அவர்களை தொடர்ந்து மீட்பு குழுவினர் பெருமளவில் குவிக்கப்பட்டனர். இருந்தபோதும் உயிர்பலி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டுதான் போகிறது. பிளாஷ் ஓவர் எனப்படும் வெடித்து சிதறுதல் காரணமாகவே முழு அறையுமே தீப்பிடித்திருக்கலாம் என புலனாய்வு சந்தேகப்படுகின்றனர். தடயவியல் குழுக்கள் சம்பவ இடத்தையும் மீட்கப்பட்ட ஆதாரங்களையும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதால் விரைவில் இந்த விபத்துக்கான காரணங்களை அதிகாரிகள் தெரிவிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எந்த போரிலும் ஈடுபடாமல் நடுநிலை வகிக்கும் அமைதியான நாடு என பெயர் பெற்ற சுவிட்சர்லாந்து உலகமே 2026ஆம் ஆண்டை வரவேற்று கொண்டாடி மகிழ்ந்த வேளையில் சோகச்சுவடுகளை தாங்கி நிற்பது வேதனையின் உச்சக்கட்டம்.